ஆனால் நாம் உடனடியாக என்ன செய்கிறோம்? எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி உடனடியாக நாம் வைத்தியர்களைத்தான் நாடுகிறோம், வைத்தியத்துக்குத்தான் நாம் செலவழிக்கிறோம். மார்க்கம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த கண்ணூர் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்வது? இப்படியான ஒரு கேள்வி எங்களுடைய உள்ளத்தில் உண்டாகலாம். இதற்கு சமகால அறிஞர்கள் 6 விதமான அடையாளங்களை எழுதுகின்றார்கள். இந்த அடையாளங்கள் எங்களுக்குள்ளால் காணப்பட்டால், ஆண்களோ பெண்களோ வாலிபர்களோ வயதிவர்களோ, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், கண் சிருஷ்டி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது, ஒரு மனிதர் இஅ்திஸாலுல் அஹ்லி வல் அஷ்காஸ், குடும்பத்தை விட்டும் மனைவி பிள்ளைகளை விட்டும் ஏனைய மனிதர்களை விட்டும் ஒரு மனிதர் தனிமையில இருக்கிறதுக்கு விரும்புகிறார். தனிமையில இருக்கிறதுக்கு விரும்புகிறார்னா இது முதலாவது அடையாளம், இவருக்கு கண் சிருஷ்டி ஏற்பட்டது. இரண்டாவது அடையாளம் என்ன? இரண்டாவது அடையாளம், ஒரு மனிதனுடைய, அதாவது அவனுடைய சம வேலைகளை, அவன் பலமையாக செய்யக்கூடிய வேலைகளை அதமுல் இஹ்திமாம், கரிசனையோடு அவன் செய்கிறான். கடையை சரியா டைமுக்கு துறக்கிறார் இல்ல, வாங்கின வாகனத்தை சரியான முறையில் ஓட்டுறதுக்கு உள்ளத்துல விருப்பம் வருதில்ல அப்படின்னா இரண்டாவது அடையாளம் என்ன? இதுல முக்கியத்துவம் இல்லாமல் போனா இது கண்ணூருடைய இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம், உள்ளத்துல வக்கத்துன் ஷதீதத்துன், கடினமான ஒரு காய்ச்சல் தன்மையை இவனுடைய உள்ளம் உணரும் என்றிருந்தா, ஒரு விடயத்தை, நல்லொரு விடயத்தை ஆரம்பித்ததன் பின்னால இந்த நிலைமை உண்டாகும் என்றிருந்தா இவனுக்கு கண் சிருஷ்டி ஏற்பட்டிருக்கி என்பதுதான் அதனுடைய அடையாளம். நான்காவது எழுதுகின்றார்கள், அல் கலக் யுசீபுல் கலக், ஒரு விதமான அதிர்ச்சி, எதை பார்த்தாலும் ஒரு விதமான அதிர்ச்சி தன்மை இவனுக்கு உண்டாகிக் கொண்டே இருக்கும். இப்படி உண்டாகிறது என்றால் இவனுக்கு கண்ணூர் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் அடையாளம். ஐந்தாவது எழுதுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய அலமுன் ஷதீதுன் ஃபில் பத்ன், சில ஆட்களுக்கு நாங்க பார்க்கிறோம் அதிகமாக வௌத்து வலி இருக்கும். வௌத்து வலி வந்தா நாங்க உடனடியாக என்ன செய்யறது? மற்ற ட்ரீட்மெண்ட்டை நாங்க பார்க்கிறோம். உண்மையிலே பார்க்கத்தான் வேண்டும். ஆனா ஒரு நல்ல ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு, அல்லது நாங்க ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கிறோம், அல்லது ஒரு நல்ல காரியத்தை நாங்க பிரபல்யமான ஒரு விடயத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம், இப்படியாப்பட்டவருக்கு ஒரு கடுமையான வௌத்து வலி உண்டாகுதுன்னா நாங்க விளங்கிக் கொள்ளணும், அஞ்சாவது அடையாளம் வௌத்து வலி உண்டாகும். ஆறாவது, கடைசியாக சொல்கிறேன், கத்ரத்துன் நிஸ்யான், அதிகமாக மறதி உண்டாகும். அதிகமாக மறதி உண்டாகுதுண்டா, சமகால வேலையை செய்யாத அளவுக்கு, செஞ்சு கொள்ள இயலாத அளவுக்கு மறதி உண்டாகுதுண்டா, அறிஞர்கள் எழுதுறாங்க, இந்த 6 அடையாளங்களும் ஒரு மனிதனிடத்தில் காணப்பட்டா இவனுக்கு கண்ணூர் ஏற்பட்டிருச்சு. இவன் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை செஞ்சே ஆகணும். அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் என்ன? இதனையும் மார்க்கம் அழகாக படிச்சு தருது. நான்